ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க, எல்லாருமே வாழ்க்கையில் இந்த மாதிரி நான் இன்றைக்கி பேச போகிற டாப்பிக்கில் நான் சொல்லப்படுறதை நீங்கள் எல்லாருமே அனுபவிச்சிருப்பேன் ஒரு காலத்தில். என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது நம்ம யாரையாவது பார்த்தோம்னாலே நம்ம என்ன இவ்வளோ ஒல்லியாக போயிட்ட அப்படிங்கிறோம், இன்னும் இவ்வளோ வெயிட் போட்டுவிட்ட அப்படின்னு சொல்கிறோம். இல்லை ரொம்ப குள்ளமாக இருக்க, உயரமாக இருக்க, இல்லை ஒட்டச்சிவிங்க மாதிரி உயரமாக இருக்கா, மாப்பிள்ளை எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்குறோம். ஸோ இந்த மாதிரி பெண்களை அதுவும் இளம் பெண்களை ஒரு டார்கெட் மாதிரியே எல்லாரும் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர், இவ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே இந்த பொண்ணோட அப்பியரன்ஸில் தான் அவங்க போய் அட்டாக் பண்ணுறாங்க. நீ குள்ளமாக இருக்க, நீ ரொம்ப ஒல்லியாக இருக்க, காத்தடிச்சா விழுந்துருவாங்க வேண்டியது, இல்லைன்னா ரொம்ப குண்டாக இருக்க, சாப்பாடை குறைச்சிக்கோ அப்படிங்க வேண்டியது. இவங்களுக்கு தான் ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி. இதை தான் இங்கிலீஷில் பாடி ஷேமிங் அப்படின்னு சொல்கிறா. தமிழில் உருவ கேலி. அதாவது ஒரு கேலி, கிண்டல், நையாண்டி. பொறுத்தையோரோட மனசு காயப்படுமேங்கிறத பற்றி கூட கவலை கிடையாது. என்ன பேர் நிக்நேம் எல்லாம் வைக்கிறது. ஸ்கூல்லேருந்தே இந்த குழந்தைகள் அவமானப்படுத்தப்படுறது. அந்த குழந்தைகள் மனசு என்ன புண்படுங்கிறத யாருமே கேரே பண்ணுறது கிடையாது. அதாவது என்னது வேணாலும் சொல்ல வேண்டியது. ரொம்ப குள்ளமாக இருந்தால் அந்த குழந்தைகளை சொல்லுது, பல்லு கொஞ்சம் எடுப்பாக இருந்தால் அதை சொல்ல வேண்டியது, பல்லு தூக்கலாக இருக்குது, அதுக்கப்புறம் வேற ஏதாவது தலையில் முடி ஜாஸ்தி இல்லை அப்படின்னா அவளுக்கு ஒரு பேர் வைக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி திக்கி திக்கி பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் வைக்க வேண்டியது. எல்லாத்துக்கும் பேர் வச்சு அவங்களோட அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் போகிறது. இது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம், அனுபவிச்சிருப்போம். ஒரு இதில் நம்ம அனுபவிச்சிருப்போம் கண்டிப்பாக. அந்த குழந்தைகள் என்ன பாடுபடுறது, அவளோட ஒரு கான்ஃபிடென்ஸ் போய் அவங்க சாப்பிட மாட்டாங்க சரியா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் வந்துடுவாங்க. நம்ம போய் இந்த உருவகேலி செஞ்சோம்னா அவங்க எல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. அவங்க யார்கிட்டையும் பேசி பழக மாட்டாங்க. யாராவது உறவினர்களை பார்த்தா டடக்குன்னு உள்ளே போய் கதவை சாத்தி உள்ளே உட்காந்துருப்பாங்க. ஆனால் அவங்களையும் இவங்க விடமாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, உன் பொண்ணுக்கு அழகு தான் இல்லைன்னு பார்த்தானாக்க அலட்சியமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, அவமானப்படுத்துறது, 4 பேரோட பழகிறது இல்லை, சோஷியலாக இருக்கிறது இல்லை, இதெல்லாம் வேற சொல்லுவாங்க. ஸோ ஒரு அம்மாக்காரிக்கு இது அத்தனையும் கேட்டுக்கணும். அந்த தன்னோட குழந்தைய அவமானப்படுத்துகிறாங்கிறது தெரியும், ஆனால் ஒன்றும் சொல்ல முடியாது அவளால். ஸோ நம்ம ஒரு பொண்ணோட ஒரு கான்ஃபிடென்ஸை நம்ம உடைக்கணும் அந்த இடத்துல. ஷேமிங்னா என்ன அப்படிங்கிறீங்களா? நம்ம நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தரை போய் அவங்களோட உடல் அமைப்பு, அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட சுபாவம், அவங்களோட அழகு ஒரு ஹைட்டு, இந்த மாதிரி பல விஷயங்களில் நமக்கு தேவையே இல்லாமல் போய் கமெண்ட் அடிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் பாடி ஷேமிங் ஆர் உருவகேலி. இதனால அவங்கள நம்ம நோகடிக்கிறோங்கிறத ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சோனாக்ஷி சின்ஹா, அப்புறம் ஹுமா குரேஷின்னு நினைக்கிறேன், இவங்க நடித்த ஒரு சினிமா XXL அப்படின்னு. இந்த சினிமாவில் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பூசினா மாதிரி இருக்கிற பெண்கள் ஆர் உடலமைப்பு கொஞ்சம் பெருமனாக இருக்கிற உடலமைப்பு கொண்ட பெண்களுக்கெல்லாம் என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ், அது என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு. இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக். அதை நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். இது கேலி இல்லை சும்மா. இதெல்லாம் பழங்காலத்தில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குமா இருக்கும், நேச்சுரலாக ரொம்ப யாரை வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலான்னு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவ். நம்ம குழந்தைகளை காயப்படுத்துகிறோங்கிறத புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு பல விதத்தில் அவங்க அவமானப்படுத்தப்படுறாங்க. ஸ்கூல்லெல்லாம் தனிமைப்படுத்தப்படுறாங்க. வீட்டுக்கு அவங்க யார்கிட்டையும் இதை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அம்மா இன்னைக்கு எல்லாரும் என்னை கேலி பண்ணினாங்கம்மா ஸ்கூல்லன்னு அப்படியா சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. இதை ஒரு அம்மா அப்பா தான் இதை புரிஞ்சுக்கணும், அப்பாவும் புரிஞ்சுக்கணும். அம்மாவோட வேலை மாத்திரம் கிடையாது இது. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் வரும்பொழுது இந்த சைபர் புல்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைபர் புல்லிங்னா என்னன்னாக்கா, இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்கணும்ல, யாரை வேணால் கமெண்ட்டுங்கிற பேரில் என்ன வேணாலும் மட்டமாக பேச வேண்டியது. அவங்க பல்லு என்ன இதுவான்னு கேட்க வேண்டியது, நிஜமா பல்லா அப்படின்னு. நேற்றுக்கு ஒரு யூடியூபர் ரொம்ப வருத்தப்பட்டுன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி என் பல்லை பார்த்து எல்லாரும் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னு. ஏன் என்னையை பார்த்து நிறைய பேர் ஹேர் டை என்ன யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள், உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ஏஜுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, இது உங்களுக்கு தெரியுமா என்னோடய ஏஜ் என்னன்னு. ஸோ நான் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது, அவ்வளோதான். சரி, இவங்களுக்கு சரியாக நல்லா இது பண்ணுறது சோஷியல் புல்லிங்கில் வருது.
யார் வேணாலும் இவ சேப்பா, இவ என்ன சேப்பு தான் அழகுன்னு எதுலங்க எழுதியிருக்கு? எனக்கு புரியல. எனக்கு ஏன் கருப்பா இருந்தா அழகு இல்லையா? கருப்பா இருக்கிற கிருஷ்ணரை நம்ம எப்படி நம்ம பக்தியோட அவரை எப்படி நம்ம கொண்டாடுறோம்? கிருஷ்ணர் வந்து என்ன நிறம்? அதனால வந்து திரௌபதிக்கு பேரு முதல்ல திரௌபதி கிடையாது, திரௌபதி பேர் கிருஷ்ணாங்கிற பேர் இருந்துதான். ஏன்னாக்கா அவ கரிய நிறத்தவள். அதனால இப்போ நம்ம இந்தியாவில் வந்து நம்ம நாட்டில் இந்த சிவப்பழகு க்ரீம் விற்கிற மாதிரி வேற எந்த பிஸ்னஸும் நடக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை பூசிட்டு எத்தனை பேர் சிவப்பாக இருக்கான்னு தெரியல. அது இன்னி வரைக்கும் யாரும் ஆனதை தெரியல எனக்கு. நம்ம நாட்டில் தான் இந்த சிவப்பழகு க்ரீமை பூசிக்கிறது, அதனால நம்ம அப்படியே சிவப்பாயிடுவோம், நம்மளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நிச்சயம் ஆகிடும். நான் அம்மா கையை வற்புறுத்துவோம் பொண்ணை, அந்த மாதிரிலாம் யாருக்குமே ஆறதில்லை. ஆனாக்கு இதே ஃபாரின்ல பாருங்க, அவங்க வந்து பீச்சில் போய் சன் பாத் எடுத்துக்கிறாங்க, சன் டேன் ஆனோம். எங்களுக்கு அந்த மாதிரி கலர் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஸோ என்ன மாதிரி ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் பாருங்க இங்கே. நம்மளுக்கு வந்து சேப்பாகணும்னு, அவங்களுக்கு கருப்பாகணும்னு. ஸோ நம்மளை வந்து எல்லாருமே இந்த நிறத்தை வச்சு நம்மளை அவமானப்படுத்துறது, மட்டப்படுத்துறது, இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. அதுவும் கல்யாண இதில் பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட், இந்த மேட்ரிமோனியல் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாலே பொண்கள் அழகாக சேப்பாக இருக்கிற பொண்ணு எங்கே வந்து செவப்பாக இருந்தால் அவள் அழகுன்னு என்ன இதில் சொல்கிறாங்கன்னு புரியல எனக்கு. சிவப்பு நிறத்தில் வருது, அழகுங்கிறது வேற. அந்த அழகுங்கிறது ரொம்ப சப்ஜெக்டிவும் வேணும். என் கண்ணுக்கு ஊற்றி அழகாக தெரியும், உங்கள் கண்ணுக்கும் அழகாக தெரியணுங்கிற அவசியம் இல்லை. பற்றியில ஆனானப்பட்ட ஐஸ்வர்யா ராய் மிஸ் வேர்ல்டு வாங்கினவங்களையே இன்னைக்கு எல்லாரும் பல விதமாக பேசுகிறாங்க. இவங்களுக்கு வயசாகிடுது, வயசானது முகத்தில் எல்லாம் தெரியுது, இவங்க போய் போட்டோக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எவ்வளோ டைட்டில் தான் வின் பண்ணினாலும் இந்த அழகு அப்புறம் இந்த பாடி ஷேமிங்கில் அவங்களும் வேட்டையாடப்படுறாங்க. இது வந்து ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மை. இது பெண்களுக்கு இருக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸு ஆண்களுக்கு ஆம்பளைகளுக்கு இருக்கான்னு பார்த்தானா அவ்வளோ தூரம் இல்லையோன்னு படுறது. ஆனால் இப்போ ஆண்களும் சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து தலைமுடி இல்லைன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, வழுக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நிராகரிச்சு விடுறாங்க. ஆனால் பெண்களுக்கு தான் பல விதத்துலேயும் அவங்க பார்க்கப்படுறாங்க. அவங்கள வந்து ரொம்ப ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஆண்களுக்கு இல்லை. ஆண்களுக்கு மெயினாக என்ன, நல்லா சம்பாதிக்கிறானா அப்படின்னு பார்த்துட்டு அவன் கருப்பாக இருக்கான், அவன் சேப்பாக இருக்கான், குள்ளமாக இருக்கான், நெட்டையாக இருக்கான், இதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. ஆனால் பொண்களை வந்து வச்சுட்டு டார்கெட் பண்ணுறாங்க. அதுவும் அந்த பொன்பாக்க வந்துட்டு பண்ணுறாங்க பாருங்க, அது இன்றளவும் நடக்கப்படுறது. ஒரு பொண்ணு வந்து அவ்வளவு அவளை பார்த்து விமர்சனத்துக்கு ஆளாராகும். இந்த மாதிரி வந்து இவ ஷேப்பா இல்லை, இவளுக்கு தலைமுடி வந்து நீளமாக இல்லை, இவ வந்து கட் பண்ணிட்டுட்டா, இவளுக்கு வந்து தலைமையில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப நீளமாக இருக்கு. அது நிறைய இருக்குது, கேட்டகரிஸ் சொல்லிகிட்டே போகலாம் நம்ம. ஆனாக்க அந்த பொண்ணு கேட்குறாளே அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறத பற்றி கொஞ்சமான யோசிச்சிங்களா? சரி, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ உங்களை பார்த்து நம்மளை பார்த்து யாராலும் உருவகேலி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நீங்கள் அதை கொஞ்சம் முதல்ல ஃபஸ்ட்டு இக்னோர் பண்ண கற்றுக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கலாம் உங்களுக்கு, ஆனால் அதை இக்னோர் பண்ண நம்ம கற்றுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளை வந்து தாழ்த்தின்றோன்னு வச்சுக்கோங்க. நமக்குள்ள அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்ததுன்னா, ஐயோ நம்ம இப்படி இருக்கோமே, நம்ம கருப்பாக இருக்கோமே, நம்ம கலராக இல்லையே, நம்ம குள்ளமாக இருக்கோமே, ஹைட்டாக இல்லையே, இதெல்லாம் நம்ம நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. இன்னும் மட்டம் தட்டிகிட்டே தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே லவ் பண்ண ஆரம்பிக்கணும். உங்கள் பாடி இது உங்களோட அப்பியரன்ஸ். கண்ணாடிக்கு எதிர்ண்ட ஐ எம் ஸோ பியூட்டிஃபுல் அப்படிங்கிறத சொல்லிக்கிங்க. நம்மளை தாழ்த்தி நம்மளை குறைச்சிட்டோன்னா புறத்தையார்த்தது மாத்திரம் நம்ம அந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் நம்ம எதிர்பார்க்கலாமா? ஏன்னா நம்மளை நம்மளை தாழ்த்தின்னு விடுறோம். அதனால நம்மளை முதல்ல நன்னா வச்சுக்க, நன்னா சிரிக்க கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம புறத்தையார் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க சொன்னால் ஒன்று இக்னோர் பண்ணணும், இல்லை நான் முகத்தில் அடித்த மாதிரி பதில் சொல்ல கற்றுக்கணும். இது ரெண்டும் நம்ம செய்ய துணியணும். அதான் சொல்கிறேன். அடுத்தது என்னன்னாக்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணிக்கணும். அது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று, நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் இப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே யூடியூப்பில், இன்ஸ்டாவில், இதுலலாம் நிறையா படித்து தெரிஞ்சுக்கலாமே, கூகுளில் இந்த மாதிரி. அது மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நிறையா படித்து பாருங்கள். யாராவது இந்த மாதிரி வந்து உருவகேலி செய்யப்பட்டதுக்கு பிறகும் அவங்க சாதனையாளர்களாக இருப்பாங்க இல்லை, அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் படித்தா அதுலேயும் இன்ஸ்பயர் ஆகிக்குங்க. அதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போங்க. நிறையா படிங்க, நிறையா படித்து அது வந்து தனிமையில் இருக்காதீங்க.
ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் அம்மா அப்பாவோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எப்போவுமே நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் யாராவது கேலி செஞ்சானுக்கு நீங்கள் முதல் ஆளாக போய் நின்றுட்டு அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னாக்கா அவங்க உங்களுக்கு ஒரு கஷ்டங்கும் போது அவங்கள வருவாங்க. இது மாதிரி வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ண நம்ம கற்றுக்கணும். நம்மளையும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சரி. எல்லாருடைய உடலமைப்பும் ஒரே மாதிரி இருக்கு இல்லைங்க. சில பேர் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கிறவங்களே எல்லாரும் 100% இருக்கிறவங்க அழகுன்னு சொல்கிறாங்களா? இல்லை. இவங்களுக்கு பல்லு கொஞ்சம் ஒரு மாதிரிக்கும், ஒரு மோட்டு நெத்தியாக இருக்குது, என்ன வேணால் சொல்லுவாங்க. சொல்கிறவங்களுக்கு என்னங்க, வாய்க்கூசாமல் என்ன வேணால் பேசுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு சில்ட்ரன் அந்த ஒரு குடும்ப ஃபோட்டோ போட்டால் கூட இவங்க வீட்டில் வந்து அம்மா இருக்கிற மாதிரி அழகு பொண்ணு இல்லை, அம்மா இருக்கிற மாதிரி அழகு பிள்ளை இல்லை, இல்லை அந்த மாதிரி விதவிதமாக பேசுவாங்க. பேசுறதுக்கு என்ன கண்ணாமண்ணான்னு பேசுவாங்க. அதனால இதெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் கட்டிட்டு இந்த உருவகேலி ஒரு பாடி ஷேமிங் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு நான் மெயினாக சொல்கிறத தயவு செஞ்சு பண்ணாதீங்கம்மா. இந்த மாதிரிலாம் வந்து யாரையா பார்த்து குண்டுங்க வேண்டியது, அவங்களுக்கு நெய்யாண்டியாக ஒரு பேர் தர வேண்டியது. இதனால என்ன தெரியுமா ஆறுது, அவங்க ஒரு டிப்ரெஷனில் போனாங்கன்னு ஏற்கனவே சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா அவங்க சாப்பாடை குறைச்சிடுவாங்களாம். அழகு அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த ஒரு வேர்டுக்கு ஏதாவது டெஃபினிஷன் இருக்கா? அழகை யாருமே டிஃபைன் பண்ண முடியாதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சப்ஜெக்டிவ் டேர்ம். எனக்கு அழகுன்னு சொல்கிறோம், பியூட்டிஃபுல்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஒவ்வொருத்தரோட பார்வைக்கு ஒரு ஒரு விதம் அழகு. அது வந்து நம்ம வந்து அதை வகைப்படுத்த முடியாது. இப்படி இருந்தால் தான் அழகு, இப்படி நின்னாதான் அழகு, இப்படி பேசி சிரிச்சாதான் அழகு, அதெல்லாமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் அழகு. அப்பியரன்ஸில் அழகாக இருக்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி படிப்பில், ஞானத்தில், அறிவில், அதில் எத்தனை பேர் அழகாக இருக்காங்க. அதை ரசிக்க நம்ம கற்றுப்போம். என்ன நான் சொல்கிறது? ஸோ இந்த உருவகேலி இனிமே நம்ம யாரையும் பார்த்து செய்யாமல் இருப்போங்கிற அந்த உறுதிமொழியை நம்ம இப்போ எடுத்துப்போம். ஓகேயா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.